ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் பொங்கல் எப்படி போச்சு? எங்களுக்கு வந்து காலையில் நாங்கள் கோயிலில் போய் எங்கள் அம்மா பொங்கல் விட்டுருந்தாங்க. அதை போய் பார்க்க தான் நான் போனேன். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு பசங்க 2 பேர்த்தையும் குளிக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எங்கள் அம்மாவே இட்லியும் சட்னியும் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. கோயிலில் வச்சே சாப்பிட்டுட்டேன் 7 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டேன். நேற்று என்னால் கோலம்லாம் போடவே முடியல மக்களே. ஃபுல்லாக டயர்டாக கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு டயாலிசிஸ் போயிட்டு வந்ததில் ட்ரை பண்ணி பார்த்தேன் கலர் போட்டுடலான்னு முடியல. அதனால் இப்போ தான் என் பொண்ணு நான் கோலம் போட வைப்பேன்ட்டு இறங்கியிருக்கா. வாசல் எப்படி தெளித்து வச்சுருக்கா பாருங்க. நான் இவனும் கோலம் போட போகிறானா? என்ன கோலம் போட போகிறா நீ? விநாயகர். இவா வந்து விநாயகர் போட போகிறாளாம். பாப்பா எப்படி போடுறாங்க. அதில் கேட்டு வாங்கிட்டு வா. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூப்பர் சூப்பர். அழகாக தான் இருக்குது. உடம்பு வருமா வராதா? போடு போட்டு டக்குன்னு. அப்படித்தான் ஃபஸ்ட்டு மக்கள் எங்கள் ஒரு மாபெரும் கோலப்போட்டி நடந்துகிட்ருக்கு 2 பேர்த்துக்கு இடையில. யார் ப்ரைஸ் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். நீ தான் போடணும். 2 பேரும் விநாயகர் வரைகிறாங்களாம். பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணுவோம். வின்னரை அறிவிப்போம் மக்களே. இங்கே ஒருத்தன் அவளை காப்பி அடித்து போட்டுட்டு கிடக்கான். அவனுக்கு சுயமாக விநாயகர் வரைய தெரியல. அவளை அப்படி பார்த்து வரையலாம். சரி வரீங்க. வர எது மயில் மாதிரி தெரியுது? மக்களே, ஒருத்தர் போட்டியிலேருந்து விலகிட்டான் பார்த்துக்கங்க. அவன் மிஸ்டேக் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு வாய் வரலன்ட்டு என்னையை போட்டு திட்டிட்டு போகிறான். வாய் வர மாட்டேங்குதுன்ட்டு நான் என்ன செய்ய முடியும்? அதனால் போட்டியிலேருந்து கழிச்சு விட்டேன். என் பிள்ளைக்கு எவ்வளோ டேலண்ட் பாருங்கள். இது ஒன்றுமே பார்க்காம அது பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வரைகிறா. என் பையனுக்கு எவ்வளோ டேலண்ட் பாருங்கள். அவளை காப்பி அடித்து எம்பிட்டு சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்கான்னு. நீ கை போடு. விநாயகருக்கு கிரீடம் தான் வந்து ஏணிப்படி மாதிரி போயிட்டு மக்களே. இங்கே விநாயகர் ரெடி ஆகிட்டார் மக்களே. என் பையன் அழகாக வரைஞ்சிட்டான். நீ ஒரு மாடு வரல. 5 புட்டு என்ன வரைவா? 5ல் மாடு வரையலாமா? பாப்போம். இவன் 5 புட்டு மாடு வரையலாம்னா நம்மளுக்கு தெரியாது ஒன்றுமே. மாடு மாதிரி தான் இருக்குது. வர என் பையனோட மாடை பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சிட்டான். இதில் கலர் கொண்டு எங்கே போட அம்புட்டை வெள்ளைப்பொடியை போட்டு தட்டியாச்சு. இப்போ யார் பிள்ளையார் கலர் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னு பார்க்கணும். டக்குன்னு மாடை கொஞ்சம் மாடு உடம்பு வர நான் மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பிள்ளையிலே இது போட்டு கலர் கொடுத்த பிறகு சூப்பராகிடும். அதனால் நான் இன்னைக்கு கோலம் போடலை.
நம்மளால் முடியவும் மாட்டேங்குது மக்களே. ஒரு காலத்தில் ஃபுல்லாக மாடு அது இதுமா கலர் போட்டு அப்படி அடிச்சுட்டு கிடப்பேன். இப்போ வந்து அந்த குத்த வச்சு உட்கார முடியல, தொடையெல்லாம் வலிக்குது. சரி, எனக்கு அடுத்து என் பொண்ணு வெளியே வர்றா. அவளை இப்போவே ட்ரைனிங் பண்ணணும்ல குழம்புட்டு, அதனால் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா? வர 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 ஆத்தாடி, என் பையன் பொங்கல் பண்ண சூப்பராக இருந்துச்சிட்டான். அப்புறம் 2 கரும்பு வரையணும். ம், கரும்பு பாருங்க எம்பிட்டு அழகாக வரைஞ்சிருக்கான்ட்டு என் பையன். கரும்பா? சரி, அடுத்தது எந்த சைடு கரும்பா? ம், 1/2 கிலோ கோலப்பொடியும் வாசலில் ஃபுல்லாக தட்டி வச்சுருக்கான். ம் ம் சரி சரி சரி, அவ்வளோதான். பிள்ளையாரும் மாடும் சேர்ந்து பொங்க வச்சுட்டாவ எங்கள் வீட்டில். சூப்பர். என் பையனை பாருங்க, சூரியன்லாம் வரைகிறான். பொங்கலில் சூரியன்லாம் இருக்கணுமா? அங்கே பொங்க பனை பாருங்க, பொங்க பனைக்கு 2 காலம் ஒரு ஸ்ட்ராவம் முளைச்ச மாதிரி இருக்கு. ம், ஓ சாரி சாரி சாரி, அது தீயா? சரி சரி, நான் வந்து காலுன்னு நினச்சிட்டேன். அப்போ அது மேலே பொங்கி வருதோ? சரி சரி, சூரியன் அரிசிலாம் வரைய முடியாது. அது அறிவுக்கு 1/2 கிலோ கொலப்படி காலி போதும். இனி அக்காவும் சூரியன் வரைஞ்சிட்டா. சூப்பர். அவ்வளோதான், அவ ஏரியாவை பிரிச்சுட்டா. என் பையன் சூரியனுக்கு கண்ணுலாம் வைக்கானே, கண்ணு வாய். ஆத்தாடி, லவ் வேற வரையணுமா மக்களே? அவன் ஏதோ ஒரு அச்சு வச்சு வரைகிறான், அது எங்கிட்டு வரப்போகுது. லவ் வந்துட்டு. சூப்பர், குட் ஜாப். இனி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. அப்படிதான் கையெல்லாம் ஆகும் கோலம் போட்டா. வாவுதான். இங்கே என் ட்ரெஸ்ஸில் வந்து தைச்சிடாதையா, போய் அங்கிட்ட போய் தேய். போகிறேன். குறையா கிடக்குன்னு நீ தூர தான் போடுவாங்க.